பொன்னி இந்தா. ஹாப்பி பர்த்டேனா. தேங்க்யூ. மாமா இந்தாங்க. ஹாப்பி பர்த்டே சிவா. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ணா. நல்லா இருக்கு. சிவா ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்க்கா. சந்தோஷமா இரு. தேங்க்யூடா. சித்தி, ரித்திகா வாங்க. Happy birthday, my dear. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லாரு. அப்பா கேக் எல்லாம் சாப்பிட மாட்டார் இல்லப்பா. என்னது இது? கேக் இவ்வளவு கேவலமா இருக்கு. இதே எல்லாரும் சாப்பிட்டீங்க? அம்மா சொல்றது நிறுத்துறா. என்னடா உன் அம்மா என்ன வேணாலும் செய்வா, அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு வருவியா? இவ அப்படி பேசினது தப்புதான். என்ன இல்லன்னு சொல்ல போறியா? சரிங்க, நான் பேசினது தப்புதான். ஆனா இவனை பத்தி பேசுனா உங்களுக்கு மட்டும் எங்க இவ்ளோ கோவம் வருது? எனக்கு கோவம் வரதா செய்யும். ஏன்னா இவ என்ன பாக்குற? நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதுக்காக மட்டும்தான் அமைதியா போய்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அதையே உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறியா? என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இந்த குடும்பத்துல என்னால எதுவும் பெரிய குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். ஆனா அதுவே உன்னால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா நான் என்ன வேணாலும் செய்வேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். குடும்ப கௌரவத்துக்காக நான் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன். ஜாக்கிரதையாக இருந்துக்க. நிறுத்துடா. இன்னைக்கு அவ பேசுனது தப்புதான். இதுக்கு முன்னாடி கூட சித்தப்பா சித்திய நிறைய தடவை திட்டி இருக்காரு. ஆனா எந்த அளவுக்கு அவர் கோவப்பட்டது இன்னைக்குதான். எதுக்காக சித்தப்பாவுக்கு இன்னைக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு? சித்தி தப்பா பேசுனதுக்கா இல்ல சிவாவை அவங்க தப்பா பேசுனதுக்கா? ஆதரவு இல்லாத பசங்கள்லாம் அவங்களோட உண்மையான பிறந்த நாள் என்னைக்குன்னு தெரியாம ஏதோ ஒரு நாள பிறந்த நாள் நினைச்சு கொண்டாடுவாங்க. சாரி சிவா, இன்னைக்கு நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் நான் ஒருத்தந்தான் காரணம். நான் எங்க போனாலும் எந்த சாமியை வேண்டிக்கிட்டாலும் இந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும்
உன்ன மாதிரியே நானும் அட்லீஸ்ட் நான் சாகிறதுக்கு முன்னாடியாவது என் புள்ளைய பாத்திர மாட்டேனான்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான்ப்பா இருந்தேன். உன்னை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி கடவுள் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டாரு. ஆனா விதி நாம 2 பேரும் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் போல. அப்பாவை மன்னிச்சிடு சிவா. நான் இப்படி உண்மையை மறைக்கிறதுக்கு காரணம் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். எங்க நான் உண்மையை சொன்னா உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. நான் உன்கிட்ட பேச முடியலனாலும் கண்ணு முன்னாடி நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டாவது நான் நிம்மதியா காலத்தை ஓட்டுவேன். நீ பிறந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு. நான் இப்பதான் நான் உன் பிறந்த நாளுக்கு உன் கூட இருக்கேன். உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதுப்பா. ஆனா என்னால நேரடியா எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் யாருக்கும் தெரியாம இப்ப வந்திருக்கேன்.